நாங்க பிரபாகரன் பிள்ளைகள் இந்த பெரியார் பிம்பத்தை உடைச்சோம் இருக்கும். எங்கள் வள்ளுவனை தாண்டி யாரும் பெரியார் இல்லை. வள்ளுவன் எல்லா காலத்துக்கும் கிடைச்சோனாண்டா. உலக பேரங்க பார்த்து வியந்து போறான். உலகத்தில் எத்தனையோ தத்துவ ஞானிகள் தோன்றிருக்கிறாங்க. சீனத்தில் கன்ஃபூசியஸ் தோன்றிருக்காரு, கிரேக்கத்தில் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம் தோன்றிருக்காங்க. அவங்க கருத்தெல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நின்று போச்சு. ஆனா எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா மானுட கூட்டத்துக்கும் பொருந்துகிற கருத்தை சொன்னவன் வள்ளுவன் மட்டும்தான் என்று உலக பேரையில் கொண்டாடுறான். இன்னைக்கு இல்லைங்க, 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றாங்க பிறன்மானை நோக்கா பேராண்மைன்னு. ஒழுக்கம் விழுப்பம் திரளும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுது 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான். மயிர்நீப்பி வாழா கவரிமான் உயிர்நீப்பி மாணவரின்னு மானத்தை பத்தி 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான். விழுப்புண் படாத நாளெல்லாம் வலிக்கும் வைக்கும் தன் நாளை எடுத்துன்னு 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான். வீரத்தை பத்தி வீட்டுக்கு வந்த விருந்தர் எப்படி உபசரிக்கணும்ட்டு நோப்ப கொலையும் அணைச்சும் மோப்ப கொலையும் இருந்துங்க எல்லாத்தையும் பகுத்து அன்றைக்கே தமிழர்களுக்கு இல்லை உலக மானுட கூட்டத்துக்கு கொடுத்துட்டு போனவன் வள்ளுவ பெருமகனார். அந்த வள்ளுவ பெருமகனார் வாரிசுகள் நாங்கள். எங்களுக்கு எவனும் புதிதாக அறிவு புகட்டவோ ஒன்றும் செய்யவோ இல்லை. நீங்கள் மரபே அறிவு மரபு தான். தமிழ் தேசத்தோட அறிவுலக வரலாறு மட்டும் 3000 ஆண்டுகளுக்கு மேலானது. கீழடி ஆய்வு வருது, அகழ்வாராய்ச்சி முடிவு வருது. அதே போல சிந்து சமவெளி மொகஞ்சதரா அதை எடுத்தால் சங்க இலக்கியம் விட்ட இடமும் சிந்து சமவெளி தொட்ட இடம் ஒன்றுதான். அதுவும் தமிழனோட தொன்மைதான் தெரிய வருது. உலகத்துக்கு எல்லாவற்றையும் கற்று தந்த பேரினத்தின் மக்கள் நாம். நமக்கு எந்த கலவனும் எந்த தடியும் கொண்டாந்து எது நமக்கு போட்ட தேவையில்லை. நீ இதே கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவில் போய் அங்கே இதே போல கடல் மறுப்பு முற்போக்கு சாதி ஒழிப்புன்னு பேசுகிற டைம் இருந்தா எப்படி கழுதியை கல்ல அடிச்சு கொண்டானோ அதே போல ஈவராக கொண்டிருப்பேன். தமிழ்நாட்டில் ஒன்று வரவேற்றார்கள் என்றால் இந்த மரபணு பகுத்தறிவை, முற்போக்கை, சாதி ஒழிப்பை, சமத்துவத்தை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. பன்னெடுங்களாக பேசி நிலம் இது. அந்த நிலத்தில் எங்களுக்கு புதுசாக ஒருத்தன் கற்பிக்கல. நீ ஒரு திரைப்படம் இருக்குன்னா திரைப்படத்தில் ஒருத்தவங்க ஆடுறாங்க, நடனம் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுறாங்க. ஒருத்தவங்க கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க, ஒரு சிறப்பு தோற்றம். நீ சொல்கிறப்ப அவர் ஐட்டம் டான்ஸ் ஆடினாருன்னு சொல்லு, கெஸ்ட் ரோல் பண்ணாருன்னு சொல்லு. இல்லைங்க படம் முழுக்க அவர் தாங்க ஆடிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லாத. வரலாற்றை உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி திரிக்காத. மொழி போற சொன்னா 30ல் போராடினாருன்னு சொன்னா 60ல் என்ன பண்ணாருன்னு சொல்லு, சேர்த்து சொல்லு. அதெல்லாம் பாதியை பறிச்சுக்கிற. எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துவீங்க? எந்த வரலாறும் தெரியாது, அடிச்சு விடுறது வாய்க்கு வந்த போற. அதனால இனி தமிழர் நிலத்தில் இந்த கருத்தியல் விவாதங்கள் நடக்கும். பெரியாரை சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் அன்றைக்கு காலத்திலே வாழ்ந்த ஒரு வியப்பு குறி, ஒரு ஆச்சரிய குறி, அந்த குறி தான் அவர். நன்றி, வணக்கம்.